எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோஸ் சிரப்புங்க. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயார் பண்ணிடலாம். வாங்க இந்த ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. முதல்ல நமக்கு தேவையான பொருள் நாட்டு ரோஸுங்க. மீடியம் சைஸாக இருக்கிறது 8 எடுத்துக்கோங்க. இந்த ரோஸோட இதழ்களை மட்டும் எடுத்துட்டுங்க நல்லா கழுவி வச்சுக்கணும். 3 இல்லாட்டி 4 முறை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ரோஜா இதழ்கள் ரெடியாக இருக்குங்க. இப்போ அடுத்த ப்ராசஸ், அடுப்பில் ஒரு கிண்ணியை வச்சுங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியோட அளவு 250 mlங்க. எந்த கப்பில் நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப்புக்கு 1 கப்பு அப்படிங்கிறது ரேஷியோங்க. 1 கப்பு தண்ணி 1 கப்பு சர்க்கரை. நம்ம போட்ட சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ரோஜா இதழ்களில் இந்த சர்க்கரை தண்ணியில் போட்டுங்க குறைஞ்சது 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. இது மாதிரி கொதிக்க விடும் பொழுது நமக்கு அந்த ரோஜா இதழ்களோட எசன்ஸ் நமக்கு இந்த சர்க்கரை தண்ணியில் இறங்கிடும். இது மாதிரி 6 இல்லது 7 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி கொதிக்க விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃபுட் கலரும் ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட 7 நிமிஷம் போல் நமக்கு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஃபுட் கலர் சேர்த்த போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் இந்த சர்க்கரை தண்ணியில் சேர்த்துக்குங்க. அது போலவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்க்கும் பொழுது கவனமாக இருக்கணும். இந்த ரோஸ் எசன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா நம்ம இந்த ரோஸ் சிரப்பை பயன்படுத்தும் பொழுது அந்த எசன்ஸோட ஸ்மெல் ரொம்ப தூக்கலாக இருக்குங்க. அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ரோஸ் எசன்ஸை சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 10 செகண்ட்ஸில் ஆஃப் பண்ணிடணும். 10 செகண்ட்ஸ்லங்க இந்த ரோஸ் சிரப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகிறதுக்கு விடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த ரோஸ் சிரப்பை வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும் பொழுது இந்த ரோஸ் சிரப் இருக்கிறத விட ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சமாக கெட்டிப்படுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் என்ன ஒரு அழகான கலரில் நமக்கு ரோஸ் சிரப் கிடச்சிருக்குன்னு. அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கிட்ட இந்த ரோஸ் சிரப்பை கேக் தயாரிக்கிறதுக்கு, ரோஸ் மில்க் செய்கிறதுக்கு, ஃபலூடா செய்கிறதுக்குன்னு நம்ம விதவிதமான ரெசிபீஸில் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த ரோஸ் சிரப்பை நம்ம குறைஞ்சது 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவுமே சுலபமான ரோஸ் சிரப் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.